கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராக கடன் சொல்வோம். இன்னைக்கு கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையா தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, எப்படி இருந்தேன் நான், இப்ப எப்படி இருக்கேன். அதான் முக்கியம். எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், நம்ம நினைப்புல நாம எப்படி இருக்கிறோம், மற்றவங்க நினைப்புல நாம எப்படி இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எதை குறித்து நம்ம குறித்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு யோசனை. நம்ம குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அது நமக்கு யோசனை. அப்படிதான் நிறைய பேர் நம்மளை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி நம்மளே என்ன நினைப்போம். ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார், ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணிருக்கிறார், அதுதான் முக்கியம். என்னை குறித்து இவங்க என்ன நினைச்சாலும் சரி, அவங்க என்ன நினைச்சாலும், நானே என்னை பத்தி என்ன நினைச்சாலும், என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில நேரத்துல நமக்கு நம்ம குறித்து பேசுறாரு. சில நேரத்துல என்ன பண்றாரு, ஊழியர்களை கொண்டு பேசுறார். சில நேரத்துல தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுறார். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு நாளைக்கு நம்ம இப்படி இருப்போம் அப்படி இருப்போம், சரி பக்கத்து வீட்டுல பாக்குற முன்னாடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி, நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாரு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம கரெக்டா புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். பைபிள்ல இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஒண்ணு நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களை குறித்து வேற ஒண்ணு நினைச்சாரு. நினைப்பு தான் பொழப்ப கெடுத்துதான் ஒரு பழமொழி இருக்கான் தெரியுமா. வீட்டுல நிறைய பேர் நிறைய நினைப்போட இருக்காங்க, அந்த நினைப்பு தான் சிலருடைய பொழப்ப கெடுத்துருது. அப்படிதான் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை பத்தி பக்கத்துல இருக்கவங்க, எதிரில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, நம்ம கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாங்க, கொள்றாங்க, எல்லாம் பழகுறாங்க, அவங்க என்ன நினைப்புல நம்மளோட பழகுறாங்க, யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு அடிப்படை வேலை ஆகணும்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களை அப்படியே நினைப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வரும்போது தெரியும், என்னை பத்தி இப்படிதான் இவங்க நினைப்போட பழகுறாங்களா, இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நினைப்பு இருக்கா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். அதுதான் செய்தியே. இன்னைக்கு எப்படி இருந்தேன்னா, நீங்க எப்படி எல்லாம் இருக்கிறீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, நீங்க இதை குறித்து தான் பேச போறேன். எடுத்துக்கொள்வோம். ஏசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசையா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். பாட்டை பாடுவேன், மகா செழிப்பான மேட்டில. இவர்களுடைய நினைப்பு என்னவா, நான் மகா மேட்டில் இருக்கிற செழிப்பான திராட்சை தோட்டம். நிறைய பேருக்கு நினைப்பு அப்படி வந்துருது. எப்படி வந்துருது, நான் செழிப்பா இருக்கேன், என்ன மேடுனா உயர்வுல இருக்கேன். நினைப்பு தான் பொழப்பு கெடுத்துதான். மேட்டில் இருக்கிற தோட்டம், தங்களை குறித்து இவர்களே என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் இயேசுடைய தோட்டம், செழிப்பான தோட்டம், மேட்ல இருக்கிற தோட்டம். எப்படியா, நீ நிறைய பேரோட நினைப்பு அப்படிதான் இருக்கு. நிறைய பேரோட நினைப்பு எப்படி இருக்கு, அதுக்குதான் நான் சொல்றது, எந்த படிப்புல எந்த உச்சத்துக்கு போனாலும் நான் உச்சத்துல இருக்கேன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில எவ்வளவு செல்வ செழிப்புக்கு போனாலும் நான் நல்லா மேடாயிட்டேன், நானு செழிப்பாயிட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் போதும் கர்த்தருக்கு. அதை அனுபவிக்க நாம இருக்க மாட்டோம். இவங்க சொல்றாங்க, நான் செழிப்பான தோட்டம், செழிப்பான திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செழிப்பா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதே ஏசையா 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சியோன் போதும். ஆண்டவரோட பார்வை எப்படி தெரியுமா இருக்கு இப்ப, நீ சொல்லிக்கிறியா தோட்டம்ட்டு, செழிப்புன்ட்டு, மேடுன்ட்டு, எல்லாரோடய வளர்ந்துட்டேன்ட்டு, நீ என் பார்வையில குச்சி. நீ தான்டா தோட்டம் சொல்லிக்கிற, என் பார்வையில நீ குச்சி. என் பார்வையில நீ எப்படி இருக்கிற, இப்ப தோட்டம் இல்ல, தோட்டத்துல இருக்கிற ஒரு குச்சி. நிறைய பேருடைய நினைப்பு, நான் தோட்டம், நான் மகா செழிப்பாயிட்டேன், நான் மகா உயர்வுக்கு போயிட்டேன், என்னை எதிர்ப்பவன் யார், என்னை மிஞ்சினவன் யார்,
மத்தவங்களெல்லாம் குப்பை மாதிரி நினைக்கிறது. நினைப்பு தான் பொழப்ப கருத்துதான். இப்பயே நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றான், ஏன் நினைப்புல நீ உன்னை செழிப்புன்னு நினைச்சுக்கலாம், நீ மகா மேட்ல இருக்க நினைச்சுக்கலாம், உயர்ந்துட்ட நினைச்சுக்கலாம். ஆனா என் பார்வையில நீ எப்படி இருக்கிற? அப்ப திராட்சை தோட்டமா செழிப்பா இருந்தவர்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? குச்சிய போல இருக்கு. எத்தனை பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? சிலருக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா? வெளியே காட்டும் போது செழிப்பா இருக்கிற மாதிரி எல்லாம். இன்னொரு பிரச்சனை இருக்கு, நம்மள பாக்குறவங்க இவங்களுக்கு என்னங்க குறை, இவங்களுக்கு என்னங்க அப்படின்னுவாங்க. ஆனா குச்சி போல இருக்க நமக்கு தான் தெரியும். சில நேரத்துல நமக்கு தான் தெரியும். ஆனா நம்ம உலக ஆவிக்குரிய வாழ்க்கையில மகா செழிப்பா மேடா இருந்துட்டு அப்ப பொருளாதார ரீதியான காரியத்துல குச்சி போல இருந்தா கர்த்தர் நிச்சயமா ஒரு தோட்டமாய் மாற்றுவார். நிச்சயமா மகா மேட்டுல செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தடங்கிட்டு பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மையா இருக்கிற செழிப்பா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்த்து தான் சொன்னாரு, நீ உன் பார்வையில தோட்டம், என் பார்வையில நீ குச்சி. நிறைய பேர் இதை தெரியாம தான் என்ன பண்றாங்க, வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தோட்டமா இருக்க வேண்டியவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? குச்சியா இருக்கிறாங்க எல்லாருக்கும். ஆனா குச்சி போல ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுதான் ஆண்டவர் ஊழியரை கொண்டு பேசுறாரு. ஊழியரை கொண்டு பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, நீ நினைச்சிட்டு இருக்க தோட்டத்தை போல, ஆனா உங்களை ஒருத்தர் குச்சியா பாக்குறாங்கன்னா நீங்க தான் மகா செழிப்பான தோட்டமே. இப்ப உங்களை ஒருத்தர் குச்சி போல பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் குச்சி போல பார்த்தா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா உலக மனுஷன் இவன் எல்லாம் எதுக்கு உதவுவான், இவங்க எல்லாம் எதுக்கு உதவுவாங்க, என்ன கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அப்ப அவங்க குச்சியா மாறிடுறாங்க, நாம செழிப்பான தோட்டமா மாறிடும். மகா செழிப்பான தோட்டமா நாம மாறிடும். இப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையில தோட்டமா இருக்கிறோமா இல்ல குச்சியா இருக்கிறோமா? ஆனா நம்ம நினைப்புன்னா, என்ன மாதிரி உதவி பண்ண யார் இருக்கா, என்ன மாதிரி விசாரிக்க யார் இருக்கா, என்ன மாதிரி ஜெபம் பண்ண யார் இருக்கா, என்ன மாதிரி ஆராதனை வீரர் யார் இருக்கா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா குச்சி ஞாபகம் வச்சுக்க, நீ தோட்டம் இல்ல குச்சி. தோட்டம் இல்ல குச்சி, நினப்பு. அதான் நான் சொல்றேன், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? என் நேசருக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான தோட்டத்துல ஒரு மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னா இந்த ஜனங்கள் தங்களை குறித்த சொல்லிக்கிறாங்க. நான் ஏன் இயேசுடைய தோட்டத்துல நான் தான் பெருசு. காம்படிஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஆரம்பிக்குது. 10,000 ரூபாய்க்கு நீ புடவை கட்டினு வரையா, நான் 15,000 காட்டி புடவை கட்டு குச்சி. அரை மணி நேரம் ஜெபம் பண்றியா, இன்னைக்கு 1 மணி நேரம் பண்ற ஜபத்தை பாக்கணும் எல்லாரும், குச்சி. ஆனா எல்லாத்துலயும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த நிலைமையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மகா மேட்டில் அமைக்கப்பட்ட திராட்சை கொடியை போல இருக்கும். அதுதான் இயேசுவின் தோட்டம். இன்னைக்கு உங்களை ஒருத்தர் குச்சியா பாக்குறாங்களா, இயேசு தோட்டமா பாக்குறாரு, அவ்வளவுதான் விஷயமே. அதுவும் மேட்டுல இருக்கிற தோட்டம், தரையில இருக்கிற தோட்டம் இல்ல, மேட்ல இருக்கிற தோட்டம். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? குச்சியா இருக்கிறீங்களா, மேட்ல இருக்கிற செழிப்பான திராட்சை தோட்டமா இருக்கிறோமா? நம்ம நினைப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் பைபிள் படிக்கிறதுல குச்சியா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றதுல குச்சியா இருக்கிறேன், நான் சபைக்கு கொடுக்கறதுல குச்சியா இருக்கிறேன், சபையுடைய காரியங்கள்ல குச்சா இருக்கிறேன் அப்படி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை கொண்டு போய் மேட்ல வைத்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆனா நான் எல்லாத்துலயும் ரொம்ப டாப்பா இருக்கிறேன்னு எதுவுமே செய்யாம, சிலருக்கு ஜெபம் வராது. ஆனா என் பாஸ்டர் காலையில 2 மணி நேரம், மத்தியானம் முழங்கால 1 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம், அங்க அதெல்லாம் இருக்காது. சொல்லிக்கிறது மகா செழிப்பான தோட்டம், ஆனா அங்க ஒண்ணு இருக்காது, பைபிள் ரீடிங் இருக்காது. 1/4 மணி நேரம் படிச்சாலும் அது உருப்படியா செஞ்சது. ஒரு நாள் 10 மணி நேரம் ஜெபம் பண்றது இல்ல, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் அந்த 10 மணி நேரம் ஜெபத்தை எடுத்து பண்ணிடணும். அவங்கதான் மகா செழிப்பான தோட்டத்துல இருக்கிற திராட்சை செடிகள்னு சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? தோட்டமா இருக்கிறோமா, குச்சா இருக்கிறோமா? இன்னைக்கு கேள்விதான் உங்களுக்கு. நீங்க வீட்டுக்கு போய் யோசிங்க, நான் தோட்டமா இருக்கிறேன்னா குச்சா இருக்கிறேன்னு. சரி, 2வது சொல்ற நினைப்பு பாருங்க, வாசிப்போம். புலம்பல் 1 அதிகாரம் 1 வசனம். புலம்பல் 1 அதிகாரம் 1 வசனம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரில் தனிமையாக உட்கார்ந்திருக்கிறார்களே, இடமைக்கு ஒப்பானானாங்க. ஜாதிகளில் பெரியவரும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவர் கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். எப்படி இருக்கிறாங்களா? சீமைகளின் நாயகியா இருக்கிறவங்க.
யாரு? சீமைகளின் நாயகியா இருக்கிறவங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த 270 பிளாக் இருக்குன்னா இந்த 270 பிளாக்ல இவங்கள மாதிரி டாப்பான ஆள் கிடையாது. எப்படி? சும்மா சொல்றேன், ஒரு 500 வீடு இருக்கு, 550 வீடு இருக்குன்னா இந்த 550 வீட்டுக்கும் இவங்களை பத்தி தெரியும். இந்த குடும்பமா பா, அது எப்படிப்பட்ட குடும்பம்பா, ராஜ குடும்பம்பா, இப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா, எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டுல எவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க தெரியுமா, அவங்க வீட்டுல எப்படி சுத்தமா இருக்கும் தெரியுமா, அவங்க வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் பார்க்கணுமே, அப்படி ஒரு குடும்பத்தை இந்த இந்த பிளாக்லயே பார்க்கலப்பா, இந்த ஏரியாவிலே பார்க்கலப்பா. சீமைகளின் நாயகி. இப்படி இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா கப்பம் கட்டின்னு இருக்காங்களாம். கப்பம் கட்டுறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. உள்ளுக்குள்ள சீமையின் நாயகி, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? கப்பம் கட்டுகிற வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் சொன்ன நினைப்பு தோட்டம் போல, செழிப்பு போல, மேடு போல, ஆனா கடவுளுடைய பார்வையில குச்சிய போல. இப்ப நினைப்பு சீமையின் நாயகி, ஒண்ணுமே இருக்காது. சில ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா பார்க்கலாம், ஒண்ணுமே உள்ள கண்டென்ட்டே இருக்காது. ஆனா அந்த ஃபங்க்ஷனே இவங்க தலைமையில தான் நடக்கிற மாதிரி, அங்க போத்தணுமோ இங்க போத்தணுமோ, அவங்கள விசாரிக்கணுமோ இவங்கள அதை கண்டு கூட மாட்டாங்க யாருமே. எப்படி? கண்டு கூட மாட்டாங்க. ஆனா அப்படியே விசாரிக்கணும், இவங்க தலைமையில தான் அந்த ஃபங்க்ஷனே போற மாதிரி. பேனர் கிட்ட அந்த பேனர் நமக்கு வேண்டப்பட்டவங்க தாங்க, அந்த இதுல இதுவா அதான் நம்ம வேண்டப்ப அப்படி. ஆனா உள்ள எப்படி இருக்கா? கப்பம் கட்டுகிற ஒரு காரியம். அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். ஏசியாவின் புத்தகம் எடுத்துப்போம். இந்த சீமைகளின் நாயகியோட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏசியா 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, அலையெல்லாம் வியாதியும் நிர்ணயமெல்லாம் பலச்சுமா இருக்கிறது. அடுத்த வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரமமாய் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. சீமைகளின் நாயகியோடைய இப்போ நிலவரம் எப்படி பாத்தீங்களா? எப்படி இருக்கிறாங்களாம்? உடல் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் காயம். சீமைகளின் நாயகியா இருக்கிறாங்க. சொல்லுவாங்களே, ஆளை பார்த்தா தெரியலப்பா, உள்ள ஃபுல்லா வியாதி, உள்ள ஃபுல்லா பிரச்சனைங்க, ஆளை பார்த்தா தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இல்லாத பிரச்சனையே இல்லை. பிரஷர்ல இருந்து, சுகர்ல இருந்து, கொலஸ்ட்ரால்ல இருந்து, அனிமியால இருந்து, எலும்பு பிரச்சனைல இருந்து, நரம்பு பிரச்சனைல இருந்து, மூளை பிரச்சனைல இருந்து, கண்ணு பிரச்சனைல இருந்து, நாக்கு பிரச்சனைல இருந்து, காதுக்கு பிரச்சனை இருந்து, எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனா ஆளை பார்த்தா தெரியல. இன்னொன்னும் சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா தெரிந்தா பாரு, ஃபுல்லா வேணே, ஃபுல்லா எப்படி இருக்கு வேணே, இதுவா இந்த வேலையை பார்த்தது, ஃபுல்லா வேணாம். அப்புறம் நீ மாதிரி மூஞ்ச வச்சுன்னா பண்ணிருக்கிற அநியாயம் எல்லாம் அப்பட்டமா இருக்கு. இவங்களாங்க கையெத்து கும்புறா மாதிரி இருக்கிறாங்க, இவங்களா இப்படி வேலை பார்த்துட்டாங்க. இந்த சீமை நாயகி வேலை. இப்ப பாருங்க, உடல்லாம் என்னவா இருக்கா? உடல்லாம் பிரச்சனை. அவளுடைய நினைப்பு சீமைகளின் நாயகி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது இல்ல உன் நிலைமை, உன் மனநிலையும் சரி, உடல் நிலையும் சரி. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை சீமையின் நாயகியா உண்மையா இருக்கணும்? நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது என் வாழ்க்கை சீமையின் நாயகியா இருக்கும். நான் ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா நான் செயல்படும் போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சீமையை ஆளுகிற நாயகியா இருக்குமே தவிர என் சரீரம் பலவீனமோ என் மனம் பலவீனமோ என்னை விட்டு போயிடும். இன்னைக்கு இந்த 2 காரியத்தை முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு ஏதோ நான் குச்சி போல இருக்கிறேன்னு ஏதோ ஒண்ணு பேசுறீங்க. இன்னொன்னு, நான் என் குடும்பத்துல சீமைகளின் நாயகியா இருக்கிறேன், ஆனா என்னுடைய பலவீனம் பெருசா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. நிறைய நிலவரம். இந்த ஏதோ ராஜராஜ சோழன் அவங்களோட வாரிசுகள்லாம் பாத்தீங்கன்னா கொட்டா வீட்டுல இருக்காங்க. எப்படி? நாட்டையே ஆண்டவர்களுடைய பரம்பரை எல்லாம் கொட்டா வீட்டுல இருக்கு. பேருதான் ராஜாங்க, ராஜ வாழ்க்கை போட்டோ மட்டும்தாங்க மிச்சம். 1-2 கத்தி ஒரு கேடயம் இருக்குங்க எங்க வீட்டுல, அவ்வளவுதான். ஆனா எங்க வாழ்க்கை எல்லாம் பேரு கொண்டா சொல்லிக்கலாம் ராஜான்னு சொல்லி, ராஜ குடும்பம்ன்ட்டு. அந்த மாதிரிதான் சீமைகளின் நாயகின்னு நம்மள நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கான்? உடல் முழுவதும் பலவீனம், வாழ்க்கை முழுவதும் பலவீனம். இன்னைக்கு நாம எந்த நிலையில இருக்கோம்? எப்படி இருந்த நான் சீமைகளின் நாயகியா இருக்கிறோமா, இல்ல பலவீனப்பட்டு இருக்கிறோமா? சொல்லுவாங்க, வெளியே நல்லா சுத்துறாங்க, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த குடும்பத்துக்குள்ள போனா நிம்மதியே கிடையாதுங்க. வெளியே தாங்க பார்க்க அவர் இப்படி இதுவா இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரோட காரியத்துல உண்மையா இருக்கும்போது நிச்சயமாய் சீமைகளின் நாயகிக்கான அந்தஸ்தை பெறுவீர். நான் ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா இருக்கும்போது நான் திராட்சை தோட்டமா, மேட்டில் இருக்கிற திராட்சை தோட்டமா, செழிப்பான இடத்துல இருக்கிற திராட்சை தோட்டமா இருக்கும். ஆனா நம்மளே நினைச்சு கூடாது, நான் செழிப்பான தோட்டத்துல இருக்கிறேன், நான் மேட்டில இருக்கிறேன், அந்த மேட்டிமா இருக்கக்கூடாது. 2வது, நான் சீமைகளின் நாயகி. நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு.
அந்த இது இருக்கக்கூடாது. கடவுளுடைய பார்வையில பலவீனம். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்றேன். அடுத்து நம்ம நினைப்பு பாருங்க, நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் விஷயம். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த நினைவை மாற்றினா எல்லாமே சரியாயிடும். என் நினைவை இயேசுக்காக மாற்றினால் என்னுடைய சூழ்நிலை சரியாயிடும், என் வாழ்க்கை சரியாயிடும், என் சரீரம் சரியாயிடும், என் எதிர்காலம் சரியாயிடும். நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்ப முதல்ல இன்னைக்கு நம்மள என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். நம்ம நினைவுல அந்த எண்ணம்ப்பா, இவங்களை பார்க்கலும் நான் மேன்மையா இருக்கிறேன்னு நினைச்சிட்டாவே அப்பயே முடிஞ்சு போச்சு. நான் மேட்ல இல்ல, நான் குச்சியா இருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கல, நான் ராஜா குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. என்னோட சரீரமா விட்டு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் காரணம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 45:13. சங்கீதம் 45. போதும். இப்ப ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகிய. இப்ப நினைப்பு ராஜகுமாரத்தி பூரண அழகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எப்படி இவங்க நினைப்பு என்ன? என்கிட்ட சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைய இருக்கு. இதுல சொல்லிருக்கு பாருங்க, பூரண மகிமை உள்ளவள். இவங்க நினைச்சிட்டு இருக்கான் பூரண மகிமை. அவன் மேல என்ன இருக்கு சொல்லுவாங்க, பண்றதெல்லாம் பயங்கரமான. கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுமா? கடவுள் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து பெருக பண்ணிருக்கிறார் தெரியுமா? நினைப்பு கடவுள். அது பிசாசு ஆசீர்வதிச்சிருக்குன்னு தெரியாது. சில காரியங்கள்ல பிசாசு ஆளுகை செய்திருக்குன்னு தெரியாது. பாருங்க, பூர்ண அழகுல, அதாவது சந்தோஷம் சமாதானம். இப்ப ஆண்டவர் இந்த ராஜகுமாரத்திய பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்க பூர்ண அழகு உள்ளவள், காட்டன் சாரி பட்டு புடவையா மாறி போச்சு, சாதா வேஷ்டி பட்டு வேஷ்டியா மாறி போச்சு, சாதா பேண்ட் சட்டை கோட்டு சூட்டா மாறி போச்சு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதான் புலம்பல் 1:6 வாசிங்க. புலம்பல் 1:6. சியோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று, அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருக்கு முன்பாக. எப்படி இருந்தவங்க இவங்க? பட்டு புடவை போட்டு மெடுக்காய் நடந்தவர்கள், பட்டு வேஷ்டி சட்டை மெடுக்காய் நடந்தவர்கள். இப்போ நடக்கவே பலன் இல்லையா? என்ன இல்லையா? நடக்கவே பலன் இல்லை. நான் ஒரு செய்தி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சினிமா நடிகர், அவர் பழைய கால நடிகர், வில்லன், அவர் பேர் என்னவோ பேர், நல்லா அந்த பொன்னம்பலம், அந்த பாக்ஸிங் இதெல்லாம் போடுற அந்த மாதிரியான இதெல்லாம் அப்போ பழைய நடிகர். அவரோட நிலவரம் இப்ப என்ன தெரியுமா? எந்திரிக்க கூட முடியல, வீல் சேர்ல கொண்டு. அப்ப என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ட்ரக்ஸ் அந்த மாதிரிக்குள்ள போய் அவருக்கு ஃபுல்லா கால்லாம் செயல இருந்து, சிறுநீரகம்லாம் செயல இருந்து அப்படி போயிடுச்சு அப்படி சொல்றாங்க. இப்ப அவரை வெறும் ஆஃப் கட்ல ஒரு வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது தெரியாது, வீல் சேர்ல இருக்கிறது. அப்படிதான் இந்த நிலவரம். இதே அவர் ஆஃப்ல பார்த்தா நல்லா அப்படியே தெளிவா பேசுறாரு கொள்றாரு, ஆனா இடுப்பு கீழே என்ன அவளை கால் வேலை செய்யல, நடக்க முடியல. இதே ஒரு ஆஃப் வீடியோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காரு போது. அப்படிதான் இவங்க நிலைமை. எப்படியா? பூரண அழகு உள்ளவள், பொற்சரிகையில உட. அப்படின்னா எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்குன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ஒரே விஷயத்த சொன்னார் பாருங்க, சியோன் குமாரத்தி நீ உன் அழகெல்லாம் போச்சுமா, அது மட்டும் இல்ல சத்துவம் இல்லாமல் நடந்து போகிறாள். அப்படின்னா பலன் இல்லாமல் நடந்து போகிறாள். பலவீனப்பட்டு நடக்க கூட முடியாத ஒரு நிலையில இவங்க இருக்கிறாங்க. நினைப்பு எப்படி இருக்கு? ராஜகுமாரத்திங்களாம் எப்படி நடந்து வருவாங்க சபையில? ஒரு மிடுக்கா, அப்படியே ஒரு மேல் பார்வையோட, யாராவது பக்கத்துல பார்த்தாலும் அப்படியே பார்க்காத அளவுக்கு அப்படியே ஒரு மேற்பார்வை, ராஜாவை நோக்கிய பார்வை இருக்கும். அந்த மாதிரியான இருக்கிறவங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? பூரண அழகு உள்ளவள், மகிமை உள்ளவளுடைய வாழ்க்கையில இப்ப என்ன ஆச்சு? பலன் போயிருச்சு. நினைப்பு இவங்களுக்கு என்னவா இருக்கு? நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். ஆனா கடவுளுடைய பார்வையில இவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்படி இருக்கிறாங்க. இப்ப இந்த ராஜகுமாரத்தி எங்க இருப்பா சொல்லுங்க? சும்மா பொதுவா ராஜா வீட்டுல, ராஜா வீட்லயா? ராஜா வீடு, அரண்மனையில, ராஜா வீட்டுல ராஜகுமாரத்தி எங்க இருப்பா? அரண்மனையில இருப்பான். அப்போ நினைப்பு நம்ம வாழ்க்கை அரண்மனை போல இருக்கு நம்ம இது. ஆனா வாசிப்போம் ஏசியா முதல் அதிகாரம் 8வது வசனம். சீயோன்
குமாரத்தி திராட்சை தோட்டத்திலோ குடிசை போலவும் முச்சையை புறப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் நீங்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ இருக்கிறது அரண்மனை இல்ல, வெள்ளரி தோட்டத்துல இருக்கிற ஒரு குச்சை. எதுல இருக்க? குடிசைல இருக்க. நினைப்புதான் அரண்மனை, பொழப்பு குடிசை. நினைப்பு திராட்சை தோட்டம், ஆனா குச்சி. நினைப்பு நான் பலவான், ஆனா நீ பலவீனன். நினைப்பு ராஜகுமாரத்தி அரண்மனை, ஆனா எங்க இருக்கிற என் பார்வையில நீ இருக்கிறது கொட்டா. நான் அரண்மனையே கட்டி போனாலும், அரண்மனையா நான் பெரிய விஸ்வரூபமா இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா அது அவர் பார்வையில குடிசை தான். நான் ஆவிக்குரிய மாளிகையா இருந்தா அது வேற விஷயம். பூமிக்குரிய மாளிகைக்குரியவனா இருந்தேன்னா அது அவர் பார்வையில சொல்றாரு. பாருங்க என்ன சொன்னாரு இந்த வசனத்துல, 8வது வசனத்துல, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும். பெரிய வெள்ளரி தோட்டத்துல இருக்கிற ஒரு குடிசை போல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம குடிசையா அரண்மனையா? இன்னைக்கு நான் குடிசையா இருக்கிறேன்னா இல்ல அரண்மனையா இருக்கிறேன்னா? அது ரொம்ப முக்கியம். பாருங்க எப்படி அழகெல்லாம் போச்சு, அலங்காரம் போச்சு, ஆடம்பரமான விஷயங்கள் போச்சு, எல்லாம் போய் கடைசியில இப்ப எப்படி இருக்கிறாங்களா? ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு சொல்றாரு என்னன்னா, விசுவாசியோட உண்மையான நிலைமை என்ன? குடிசை. நினைப்பு அரண்மனை, இருக்கிறது குடிசை. ஏன்னா நிறைய இப்போ ஒரு கதை, ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. பரவலா இன்னைக்கு என்ன பண்றாங்க, சில ஒரு கல்யாணம் ஒண்ணு, ஒரு பொண்ணு, திடீர்னு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா அவன் நிலவரம் என்ன எனக்கு நல்லா தெரியும். நிலவரம் என்னன்னா, அங்க சோத்துக்கே வழி கிடையாது. சோத்துக்கே வழி கிடையாது. அந்த வீட்டுல 2 பேர் கூட சேர்ந்தா போல தங்க முடியாது. ஆனா என்ன பண்ண தெரியுமா, நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி நீ அவன் பைக் எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு முன்னாடி பெரிய தானோ பெரிய ராயல் ஃபேமிலி மாதிரி காட்டுது. வாட்ச் கூட அவன் தான் இருக்காது. போய் காமிச்சு என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு. லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ஆளுங்களை தேடுறது. தேடி என்ன பண்ணுது, ஒரு நல்ல வசதி வீட்டுல ஒரு பொண்ணு, இல்ல ஒரு பசங்க என்ன பண்றது, ஒரு வசதியான வீட்டுல போயிட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண, ஏதோ விருப்பப்பட்டு நல்ல ஒரு மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ண, இதுக்குன்னே லவ் பண்றது. அப்புறம் வந்த உடனே தெரியும் இங்க கூழ் காசு கூட இடம் இல்லைன்னு. அப்ப யோசிக்க, எங்க அப்பா வீட்டுல சுட சுட இட்லி கொடுத்தாங்களே, எங்க அம்மா எனக்கு எப்படி எல்லாம் காலைல சமைச்சு போட்டாங்க, இங்க என்னடானா என் விதி அப்படின்னு சொல்லி விதி மேல பழிய போட்டுருக்கு. அது போலதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. நாம என்ன பண்ற தீர்மானி, நாம யோசிக்கணும். நம்ம என்னைக்குமே வேஷம் போடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர். இப்ப நிலவரம் பாருங்க, ராஜகுமாரத்துடைய நிலவரம் என்ன? அவங்க நினைப்பு அரண்மனை, ஆனா ஆண்டவருடைய பார்வையில என்ன சொல்லிட்டாரு, ஆனா உங்களை ஒருத்தர் குடிசையா பார்த்தா ஆண்டவர் உங்களை அரண்மனையா மாத்திருவார். ஒருத்தவங்களை குச்சியா பார்த்தா ஆண்டவர் உங்களை தோட்டமா மாத்திருவாரு. ஒருத்தவங்களை பலவீனமா பார்த்தா ஆண்டவர் உங்களை பலமா மாத்திருவாரு. அவர் பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிள 3 பரிமாணத்துல வச்சுக்கோங்க. உங்க நினைப்பு எப்படி இருக்கு? பக்கத்துல எதிரில இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாரு? அது ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமானது. இப்ப ஆண்டவருடைய நினைப்புல நான் எப்படி இருக்கிறேன்? அவர் பார்வையில நான் செழிப்பான தோட்டமா இருக்கிறேனா? அவர் பார்வையில நான் பல உள்ளவனா இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள்ள? அதே போல அவருடைய பார்வையில நான் அரண்மனையா இருக்கிறேனா? இது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும்? 0வாயிரும். 3 காரியத்தை, இன்னொரு காரியத்தையும் சொல்றோம் உங்களுக்கு, எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேலின் புத்தகம், நினைப்பு தான் பார்ப்போம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இப்ப ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. உன் தாய் எப்படிப்பட்டவள்? இப்படி சொன்ன உடனே, அப்பா எங்க அம்மா பெரிய பெண் சிங்கமாமே, எப்படி உள்ளுக்குள்ள நினைப்பு வரும், எங்க அம்மா யாரு? சிங்கம், சிங்கத்தின் குட்டி நானு, பெண் சிங்கமாமே. அவர் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவில் தன் குட்டிகளை வளர்த்தார். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பற்றிட்டது. இவருங்க, இவங்க நினைப்பு என்ன? நான் சிங்கத்தின் குட்டி, அப்படியே பாஞ்சன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படியே வேட்டையாடி அதுக்கு சிங்கம் வேற, குட்டிக்கு வேற ட்ரைனிங் வேற கொடுக்குதான். எப்படி இன்னைக்கு ஜபத்துல ட்ரைனிங், வேத வாசிப்புல ட்ரைனிங், ஊழியத்துல ட்ரைனிங் கொடுத்தா பிரச்சனை இல்லை. உலகத்துல நம்ம எடுக்கிற உத்திகள், ஏமாற்று வேலைகள், பொல்லாத கிரியைகள், இதுல பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறது எப்படி?
நம்ம கொஞ்சம் வேற விதத்துல ட்ரைனிங்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ட்ரைனிங் என்ன பண்றது, பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி குடும்பங்கள், நிறைய குடும்பங்களை பார்த்துட்டேன். அம்மா ட்ரைனிங் எடுத்த மாதிரியே பிள்ளைங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறது. எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் வேஷம் போடலாம்னு சொல்லு. இந்த மாதிரி இது என்ன பண்ணா, இவங்க நினைப்பு சிங்கம். நான் சிங்கம், என் குட்டிக்கு வேட்டையாட கத்து கொடுத்துருக்கேன். ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அதே ஏசையா மறுபடியும் எடுப்போம். ஏசையா 1 அதிகாரம் 3வது வசனம். நாடு தன் எஜமானையும் ஆஹ் ஆண்டவரின் முன்னணியையும் அவரும் ஆஹ் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஏய், நீ உன் பார்வையில சிங்கம், என் பார்வையில கழுத. எது? நீ உன் பார்வையில சிங்கம் தான்ப்பா. உங்க அம்மா சிங்கம்னு சொல்லிக்கலாம், உங்க அம்மா வேட்டையாட சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா நீ என் பார்வையில எப்படி இருக்கிற? கழுதையா இருக்கிற. புலின்னு பாஞ்சா கழுத மாதிரி அடி வாங்குறது, சிங்கம்னு பாஞ்சு எதிர்றது வேட்டையாடுறதுக்கு, ஆனா அடி விடுறது கழுதைக்கு. நினைப்பு எப்படி? சிங்கம் போல பாயறது, ஆனா அடி வாங்குறது கழுதை போல அடி வாங்குறது. நினைப்பு பாத்தீங்களா எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நினைப்பு ரொம்ப முக்கியம். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நான் செழிப்பாயிட்டேன்னு நினைக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் செழிப்பா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதே போல பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நான் ரொம்ப பலமா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன போல பலமா இருக்கிறேன், ஆனா என்ன மிஞ்சின பலவான் இல்லைன்னு நினைக்க கூடாது. அதே போல அழகா இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய நினைப்பு வேற. சிங்கமா இருக்கிறேன், வேட்டையில பழகினவன் நானு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கழுதியா பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா பைபிள் வந்து கழுதியை பத்தி நிறைய விஷயம் சொல்லுது. ஒன்றுக்கும் உதவாத காட்டு கழுதை தன்னிச்சையா தெரியுமா. அது என்ன பண்ணுமா? ஒசியால சொல்லப்பட்டு காட்டு கழுதை தன்னிச்சையா தெரியும். ஏன்னா அதனாலதான் இயேசு பழைய ஏற்பாட்டுல தன்னிச்சையா தெரிந்த கழுதிய தன்னை சுமக்கிற கழுதியா மாத்தினார். ஏன்னா இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? சிங்கம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா கழுதியா இருக்காங்க. இந்த கழுதியை மகிமையிலேதான் மாற்றணுன்றதுக்காக தான் கழுதையில பவனி வந்தார். அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, என்னென்ன நினைப்பா இருக்கு? தோட்டமா குச்சியா? தோட்டமா இருக்கிறீங்களா, குச்சா இருக்கிறீங்களா? அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது என்ன சொன்னேன்? சீமைகளின் நாயகி. நான் தான் இந்த ஏரியால ஃபேமஸான பாப்புலர் ஃபிகர் அப்படின்ற ஆள், பாப்புலரான ஆளு அப்படின்னு இருந்தவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? நடக்க கூட முடியல, பலவீனம். ராஜகுமாரியா இருந்தாங்க, பட்டு உடைதான், ஒரு ஆடம்பரமான ஒரு காரியம் தான், எந்திரிச்சு கூட நடக்க முடியல. வீடு எப்படி இருக்கு? அரண்மனை நினைச்சாங்க, ஆனா காரியம் எப்படி இருக்கு? கொட்டாயா போல இருக்கு. அடுத்தது சொன்ன, என்ன சொன்ன? சிங்கம் போல, ஆனா நினைப்பு சிங்கம் போல, வாழ்க்கை கழுத போல. சரி, அடுத்த இன்னொரு காரியத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. நினைப்பு எப்படி இருக்கு? நம்ம நினைப்பு ரொம்ப முக்கியம். ஏசியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 31வது வசனம். நினைப்பு என்னவா? பராக்கிரமசாலி. என்ன மிஞ்சினவன் யாரு? சண்டை நின்னா சிங்கிள்ஸ்ல 10 பேர் அடிப்பேன், ஜபத்துல நின்னா 10 ஆவியை ஓட்டுவேன். நினைப்பு எப்படி? பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலினா நிறைய உதாரணங்கள் இருக்கு. வலுவானவன், வீரன், தைரியமானவன், ஒரு ஹீரோ போல. நினைப்பு ஹீரோ போல, வாழ்க்கை ஜீரோ போல. அடுத்த அது அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது பராக்கிரமசாலி சணற்கூலம் அப்படின்ட்டு. சணற்கூலம்னா என்ன தெரியுமா? அதாவது கழிவு பொருள்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு கோணி நெய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இந்த துகள்கள் போல அப்படியே பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா? அது எதுக்குமே உதவாது, எதுக்குமே உதவாது. அப்படி ஒரு காரியம். சணல் நூல்ல வந்து அந்த திரிகள்லாம் விழுந்துரும் பாருங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா நினைப்பு பராக்கிரமசாலி, தைரியமானவன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்களா? சணல் கூலம் போல, ஒண்ணுக்கும் உதவாத ஒரு காரியம். இப்ப அது மட்டும் இல்லைங்க, அவன் கிரியை அக்னி பொரியுமாகி 2 அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போக வேண்டும். சின்னதா ஒரு நெருப்பு பட்ட உடனே சணல் என்ன ஆகும்? அப்படியே பொசுங்கிடும். ஆனா பேசுறதெல்லாம் பராக்கிரமசாலி, ஆனா பொசுங்கி போகிற ஒரு வாழ்க்கை. இப்ப கிறிஸ்துவின் பார்வையில நீங்க பராக்கிரமசாலிகளா இருக்கிறீங்களா, சணல் கூலமா இருக்கிறீங்க? நினைப்பு பராக்கிரமசாலி, ஆனா இயேசுவின் பார்வையில நான் எப்படி இருக்கேன்? சணற்கூலமா இருக்கிறேன்.
கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்கு நான் பாஸ்டர் இன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை இதுதான். நம்ம நினைப்புல நாம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்ல, இயேசுவின் நினைவுல நான் எப்படி இருக்கேன். என் நினைப்புல நான் ஜெபத்துல, ஆராதனையில, செல்வத்துல, கொடுக்கறதுல நான் பெஸ்டா இருக்கிறேன் நான் நினைக்க கூடாது. என்ன பெஸ்டா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கணும். இப்ப சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சியா, வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசையா, இல்ல பலவீனமான பாத்திரமா, எப்படி நடக்க கூட முடியாத நிலையா, இல்ல சிங்கமா, இல்ல கழுதையா, இல்ல பராக்கிரமசாலியா, இல்ல சணற்கூரமா? சரி, இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேசணும்னு நினைச்சானா நிறைய சொல்லிக்கினே போறேன், நிறைய பாயிண்ட்ஸ்குள்ள போயிட்டே இருக்கு. இது பெரிய சர்மன் இருந்தாலும் நான் சின்னதா உங்களுக்கு சொல்றேன். சரி, இன்னொரு காரியம் கூட சொல்றேன். ஏசியா 62ஆம் அதிகாரம், ஏசியா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனம் வாசிக்கும் போதே அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு வாக்கு தத்தம் பாஞ்சி ஓடும். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. தெரியுமா நான் யார் தெரியுமா? இயேசு கை மோதிரம். இயேசு கையில இருக்கிற முடி, ராஜாவை அலங்கரிக்கிறவன் நான் தான். நினப்பு எப்படி? என்னவா? நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். எவ்வளவு கிரீடம் இருக்கு, ஆனா நான் இயேசுவை அலங்கரிக்கிற கிரீடம் தெரியுமா? நிறைய பேர் பக்தி வைராகியம் இருக்கலாம், பக்தி வெறி வந்துடக்கூடாது. இதுதான் வெறி, பக்தி வெறி. எப்படின்னா, ஒரு 10 பேர் நம்ம கிட்ட பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சனை பெருசா இருக்கு, நியாயம் இல்லாம நம்மள சொல்லுவாங்க, சரி ஆண்டவரே நீங்க பாத்துக்க விட்டுலாம். இப்ப போய் வீட்டுக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்றோம் பாரு, அப்ப தெரியும் ரிசல்ட் என்னன்னு. ஒரு சவால் விடுறோம் பாருங்க, அங்கதான் கிரீடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய கிரீடம். நான் ஜெபம் பண்ண ஓட மேட்டு அப்பயே என்ன ஆயிடுச்சு? பெருமை வந்துருச்சு. நினைப்பு எப்படி? கிரீடம். கர்த்தருடைய கையில முடி எடுத்துக்கொள்ளும். அதே ஏசியாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், ஏசியா 28ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வசனங்கள் வாசிங்க. பாத்தீங்களா? இந்த பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ. அடுத்த வசனம். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற கிரீடம்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வெறியே அந்த கிரீடத்தை கீழே தள்ள போட்டு அது மிதித்து போடப்படும். தலையில இருக்கிற கிரீடமா, காலில் இருக்கிற கிரீடமா? இப்போ அது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய பெருமையும் பூமிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய பெருமையும் நம்ம கண்ணை குருடாக்கி நாம இப்படிதான் நம்மளே நம்ப வச்சிடும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, என் நினைப்பு அல்ல, நீங்க நினைச்சு நடத்துங்க. உங்க நினைப்பு மட்டும்தான் என் வாழ்க்கையில செயல்படணும்னு ஒப்பு கொடுக்கும் போது என்னைக்குமே எந்த மேட்டுக்கு போனாலும் பெருமை வராது. எவ்வளவு ஒரு அந்தஸ்துள்ள ஒரு ஆளா நம்ம வட்டத்திலயோ நம்ம ஏரியால இருந்தாலும் அந்த பெருமை வராது. அடுத்தது, எவ்வளவுதான் ஆடம்பரத்துக்குள்ள போனாலும், அது பொண்ணாகட்டும், அது வெள்ளி ஆகட்டும், அது எப்படிப்பட்ட இடத்துக்கு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துக்குள்ள போனாலும் அந்த பெருமை நம்மளை ஆளுகை செய்யாது. எந்த இடத்துல போனாலும் நான் சிங்கம், வேட்டையில வல்லவன், அந்த எண்ணம் வராது. அடுத்தது என்ன சொன்னேன்? பராக்கிரமசாலி, பெஸ்ட் நான் தான் பராக்கிரமசாலி, இயேசுவின் பராக்கிரமசாலின்ற எண்ணம் வராது. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுல நாம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கு நினைக்கிறேன் என்னை பத்தின்றது முக்கியம் இல்லை, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்றது மட்டும்தான் நிரந்தரம். அது ஆண்டவர் வீட்டுல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை யூத ராஜசிங்கமா இருப்பீங்க, பராக்கிரமசாலியா இருப்பீங்க, இயேசுவின் கிரீடமா இருப்பீங்க, திராட்சை தோட்டமா இருப்பீங்க, ராஜகுமாரத்தியா இருப்பீங்க. அவர் பார்வையில நான் அப்படி இருக்கிறது தான் வெளியேற பெற்றதே தவிர பூமிக்குரியவர்களுடைய பார்வையில அப்படி இருக்கிறது ஒரு வெளியேற பெற்ற காரியம் இல்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் எப்படி இருந்த நான்
என் வாழ்க்கையில நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், உலகம் என்னை குறித்து என்ன நினைக்கிறது, ஆனால் இயேசு என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பது தெளிவான வார்த்தைகளை பேசியிருக்கு. ஒரு சில மனிதர்கள் தங்களை தோட்டமாகவும் செழிப்பான மேட்டில் இருக்கிறோம் நினைப்புல இருக்கிறார்கள். அந்த நினைப்பே அவளை அழித்தது. ஆண்டவர் சொன்னா, நீ குச்சியை போல இருக்கிற. ஆனால் உலகம் என்னை குச்சியாய் பார்த்தால் நான் தான் இயேசுவின் தோட்டத்துல மகிமையான திராட்சை செடி. உலகம் என்னை குச்சியாய் பார்த்தால் என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மேடு இருக்கிறது, ஒரு செழிப்பு இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கிறோம், ராஜகுமாரத்தியாய் அரண்மனையில இருக்க வேண்டிய, இயேசுவின் அரண்மனையில் இருக்க வேண்டிய அநேகர் இன்னைக்கு உலகத்திற்குள் இருக்கிறார்கள். அவர்கள் அரண்மனையில இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை குடிசை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அரண்மனையாய் வாழ்கிறான். இயேசுவின் அரண்மனையில் அவன் பிரதிநிதியாய் இருக்கிறான். அந்த ஐக்கியத்தை விடும் பொழுது அவன் குடிசை கோப்பு. ஆனால் அவர்களுடைய நினைப்பு, நான் இயேசுவின் அரண்மனையில இருக்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் குடிசையாய் இருக்கிறார். அநேகர், நான் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளை, நான் வேட்டையாடுதல் வல்லவன், பிசாசை வேட்டையாடிடுவேன், ஜெயித்திடுவேன் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அவர்கள் கழுதை கோப்பாய் உலகத்தை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அழுக்கை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சுமக்க நேரம் இல்லை, இயேசுவை சுமக்க காலம் இல்லை. அவர்கள் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் கழுதியா இருக்கிறார்கள். பராக்கிரமசாலி, கிறிஸ்துவுக்குள் நான் பராக்கிரமசாலி என்று உலகம் பார்க்கும்படி நடந்து கொள்கிறவர்கள் சணல் கூலம் போல சுட்டரிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறார். இன்று என்னுடைய நிலைமை என்ன? என்னை இயேசு எப்படி பார்க்கிறார்? பூமிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதை இயேசு நினைத்திருக்கிறார். இந்த நாள்ல நான் என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய எதிர்காலத்தை இயேசுவின் நினைவுக்குள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் இயேசுவின் அரண்மனையில நாட்டப்பட்ட திராட்சை கொடியை போல பராக்கிரமசாலியாய் வாழ்ந்து ராஜகுமாரர்களாகவும் ராஜகுமாரத்திகளாகவும் பலவீனத்தை ஜெயித்து வாழ்வோம் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் போதிக்கும். இயேசு ராஜாவின் அரண்மனையில இருக்கிற செழிப்பான தோட்டம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை காணும்படி செய்வீரா, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை காணும்படி செய்வீரா. உலக நினைப்பு அல்ல, உலக மனிதர்கள் அல்ல, உலக பேச்சு அல்ல. அவர்கள் மத்தியில எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு இந்த நினைப்போடு இருக்கும்போது என் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த செய்தியானது ஒவ்வொரு விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன், என் நினைவு எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு சத்தியமாய் கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் விசுவாச பிள்ளைகளோடு பேச போவதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.